வணக்கம் குழந்தைகளே. நான் உங்களுடைய தமிழ் ஆசிரியை ஜமுனா. இன்னைக்கு பாருங்க, நம்ம தமிழ் வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எல்லாருக்குமே கதைகள்னா ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? கதைகள் விரும்பாதவங்க யாராவது இருக்கோமா? கிடையவே கிடையாது. ஓகே, சோ நம்ம ஒரு சின்ன கதையில இருந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. இதுல உங்களுக்கு ஒரு மாரல் வேல்யூ, ஒரு நீதி இந்த கதையில கடைசியில சொல்லுவேன். நீங்க இது என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீங்க கண்டுபிடிக்கணும். நான் கடைசியில நான் சொல்லுவேன். ஓகேவா? சரி, கவனிக்கலாமா? இப்ப பாருங்க, ஒரு ஊரு, நல்ல ஒரு கிராமம், செழிப்பான ஒரு பச்சை பசேன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அம்மா, அப்பா, அவங்களுடைய மகன், 3 பேரு வசிச்சுட்டு வராங்க, வாழ்ந்துட்டு வராங்க. சரியா? அவங்க அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த பையனோட பெயர் பாத்தீங்கன்னா கோவிந்தன். அந்த பையனுடைய பேரு கோவிந்தன். அவங்க அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆடுகள், நிறைய ஒரு 10 ஆடுகள் வச்சு என்ன செய்யறாரு, டெய்லியும் அந்த ஆடுகளை அழைச்சிட்டு போயிட்டு புல் வகைகள்லாம் சாப்பிட வச்சு டெய்லி சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டிட்டு வருவாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால 2 நாள் வெளியூர் செல்ல வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்படுது. உடனே அவர் என்ன சொல்றாரு அவன் பையன் கிட்ட, நான் இந்த மாதிரி வெளியூர் போறேன், நீ என்ன செய்ய, இந்த ஆடுகளை எல்லாம் பத்திரமா பாத்துக்கோ, டெய்லி அழைச்சிட்டு போ, புல் மேயறதுக்கு அழைச்சிட்டு போ, சாயங்காலம் கூட்டிட்டு வான்னு சொல்லி என்ன செய்யறாரு, அனுப்பி விட்டுறாரு கோவிந்தனை. அவனும் என்ன செய்யறான், புல்லுகள் மேயறதுக்காக ஆடுகள் எல்லாத்தையும் என்ன செய்யறான்னா கிராமத்துக்கு வெளியில கூட்டிட்டு போறான். அங்க போன உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் ரொம்ப சேட்டக்காரன். இயல்பாகவே அவன் வந்து என்ன செய்யணும், ரொம்பவே சேட்டக்காரன். அடுத்தவங்களை வந்து துன்புறுத்துறது, சேட்டை பண்றது, ஒரு இடத்துல இருக்காம கோபமா பேசுறது அப்படின்னு மற்றவங்களை வந்து துன்புறுத்துற மாதிரி நடவடிக்கைகளையே அதிகமா ஈடுபடுவான். சோ இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க போய் ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கா, இவனுக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கு. இவன் என்ன பண்றான்னா, நம்ம கூட வந்து யாராவது உட்கார்ந்து பேசணும், நம்ம கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பக்கத்துல நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, புலி வந்துருச்சு, புலி வந்துருச்சு, புலி வந்துருச்சுன்னு சொல்லி கத்துறான். கத்துன உடனே எல்லாரும் அங்க பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, ஐயோ சின்ன பையன் கத்துறானேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா என்ன சொல்றாங்க, புலிய காணோம், எங்கப்பா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான் சிரிச்சுக்கிட்டே, புலியா, புலியெல்லாம் இல்ல, நான் சும்மா சொன்னேன், பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருது. ஓ சின்ன பையன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. மறுபடியும் அடுத்த நாள் என்ன செய்யறான், இதே மாதிரி நம்ம எல்லாரும் வந்து பாக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் என்ன செய்யறான், அதே பொய்ய திரும்ப சொல்றான், புலி வந்திருக்கு, புலி வந்திருக்கு, வாங்க வாங்கன்றான். உடனே அடுத்த நாள் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஊர் மக்கள் வேலை பாக்குறவங்க எல்லாரும் மறுபடியும் வந்து பாக்குறாங்க. ஆனா அப்பயும் என்ன இல்ல, புலி இல்ல. சே, இந்த பையன் எப்பவுமே இப்படிதான் பொய் தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. 2 நாள் ஆயிடுச்சு, ஊருக்கு போன அப்பா திரும்ப வரல. 3வது நாளும் கோவிந்தன் தான் என்ன செய்யறான், ஆடுகளை மேய்ச்சல கூட்டிட்டு வரான். அடுத்த நாள் 3வது நாள் அவன் என்ன பண்றான், சரி மறுபடியும் ஒரு தடவை நம்ம விளையாட்டுத்தனம் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி புலி வருது, புலி வருது, புலி வருதுன்னு சொல்லி, ஆனா ஆக்சுவலா அன்னைக்கு உண்மையாவே புலி வந்துருச்சு. புலி வந்து ஆடுகள் எல்லாம், குட்டி குட்டி ஆடுகள் இருக்கும்ல, அந்த ஆடுகள் எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிடுது. இவன் என்ன செய்யறான், புலி வந்திருக்கு, புலி வந்து கத்துறான். 2 நாளா மக்கள்கள் வந்து சும்மா வந்து வந்து பாத்துட்டு போனாங்கல்ல, அடுத்த நாள் அவன் கத்துறத பார்த்தும் யாருமே என்ன செய்யல, வரல. அதனால புலி என்ன செஞ்சிருச்சு, எல்லா ஆடுகளையும் எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அவன் உடனே கவலையோட உட்கார்ந்து இருக்கான். சோ இதுல இருந்து என்ன தெரியுது குழந்தைங்களே உங்களுக்கு, இந்த கதை மூலமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த கோவிந்தனோட செயல் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுது, உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? சோ நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன பேசக்கூடாது, பொய்யே வாழ்க்கையில பேசக்கூடாது. என்ன ஒரு நம்ம கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம பொய்யே பேசவே கூடாது. நம்ம உண்மை சொல்லி தண்டனை வாங்கிக்கணுமோ ஒழியா, பொய் என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையில வந்து பேசவே கூடாது. பொய் பேசணும் அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையவே அது அழிச்சிரும். சரியா? சோ அந்த கோவிந்தன் இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளோட வாழ்க்கையில என்ன பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது அப்படின்றத நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னைக்கு முதல் கிளாஸ்ல ஒரு கதையோட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட வாழ்க்கையிலும் நீங்க என்ன பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. சரியா? ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம உயிர் எழுத்துகள் பார்க்க போறோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், கரெக்டா? நமக்கு வந்து உடல், உயிர் ரெண்டுமே இருக்கு. சரிங்களா? சோ நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும், உயிர் வேணும், உடலும் வேணும், அப்படித்தானே? அதே போலதான் நம்மளுடைய எழுத்துக்களுக்கெல்லாம் உயிர் போன்றது உயிர் எழுத்துகள். சரியா? சோ உயிர் எழுத்துகள் பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை எழுத்துகள் அப்படின்னா 12 எழுத்துகள். உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 12 எழுத்துகள். இங்க பாருங்க, 12. மொத்தம் எத்தனை எழுத்துகள், 12 எழுத்துகள். உயிர் எழுத்துகள் மொத்தம் 12. ஓகேங்களா? இதுல முதல் எழுத்து என்ன தெரியுமா, இங்க பாருங்க, பெருசா போடணும் உங்களுக்கு. அ. இது எப்படி உச்சரிக்கணும், அ. இது எப்படி உச்சரிக்கணும், அ. அடுத்தது ஆ. இது எப்படி உச்சரிக்கணும், நல்லா கழுத்தை அசைச்சு சொல்லணும்,
ஆ. இது அ. இது ஆ அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்தது இ. இது என்ன எழுத்து? இ. இது என்ன எழுத்து? இ. அடுத்தது பாருங்க ஈ. இதையும் கழுத்து அசைச்சுதான் சொல்லணும். இது என்ன எழுத்து? ஈ. அதுக்கு அடுத்து பாருங்க உ. இது என்ன எழுத்து? உ. அடுத்தது ஊ. முதல்ல இன்னைக்கு நம்ம இந்த 6 எழுத்துக்களை மட்டும் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி உச்சரிக்கணும்னு சொன்னேன். இது எப்படி உச்சரிக்கணும்? கழுத்து வந்து முன்னால பார்த்து வரணும். எப்படி வரணும்? அ. இது ஆ. இது ஆ. கழுத்தை இப்படி அசைக்கணும். இடது பக்கமா அசைக்கணும். இது இ. மறுபடியும் முன்னால இ. இது ஈ. கழுத்தை அசைச்சு சொல்லணும். ஈ. இது உ. உ. இது ஊ. இது என்ன எழுத்து? ஊ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க உயிரெழுத்துக்கள் மொத்தம் நம்ம எத்தனைன்னு சொன்னோம்? 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு சொன்னோம்? 12. அதுல முதல் எழுத்து என்ன? அ. முதல் எழுத்து என்ன? அ. அடுத்தது ஆ. அப்புறம் இ. ஈ. அடுத்தது உ. ஊ. ஓகேவா? நீங்க இதை எப்படி எழுதி பழகணும் அப்படின்னா நீங்க வந்து வீட்ல ஒரு 2 லைன் நோட், அதாவது தமிழ்ல வந்து ரெட்டை கோடு போட்ட நோட்டு, அதாவது இப்படி வந்து ரெட்டை கோடு போட்டிருக்கும். கீழே எழுதுறேன். இந்த மாதிரி ரெட்டை கோடு போட்ட நோட்டு கடைகள்ல கிடைக்கும். நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த நோட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் இதுலதான் நம்ம எழுதி பழகணும். இதுலதான் என்ன பண்ணணும்? எழுதி பழக ஆரம்பிக்கணும். இப்படி அழகா இப்படி எழுதி ஆரம்பிக்கணும். ஆ அப்படின்னா ஆ. ஓகே. அடுத்தது இ அப்படின்னா ஈ. ஈ. அடுத்தது உ. ஊ. இந்த மாதிரி இரட்டை கோடு போட்ட நோட்ல நம்ம எழுதி பழகணும் அப்படின்னா நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா அழகா வரும். நமக்கு வந்து பாக்குறதுக்கும் வந்து நீட்டா அழகா அழகா இருக்கும். நம்ம எழுத்துக்கள் பார்க்கும்போது அந்த நோட்ல எழுதும்போது எழுத்துக்கள் பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம இந்த எழுத்துக்கள் 6 படிச்சதை மட்டும் நீங்க என்ன செஞ்சு பாருங்க அப்படின்னா வீட்ல அழகா எழுதி பாருங்க. சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்கணும். எழுதுறது பெருசு கிடையாது. சொல்லிக்கிட்டே எழுதணும். எத்தனை முறை நீங்க எழுதுறீங்க? 5 முறை எழுதுறீங்களா? அ அ அ ஆ எழுதுறீங்களா? ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதணும். நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுதான் உங்களுக்கு வந்து எழுத்துக்கள் வந்து அடையாளம் காண தெரியும். ஓகேவா? சோ அதனால என்ன செய்யுங்க? இன்னைக்கு கொடுத்திருக்கிற நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தது இந்த 6 எழுத்துக்களையும் உங்க வீட்ல இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? மீதியுள்ள எழுத்துக்களையும் நாளைக்கு ஒரு புது கதையோட நம்ம என்ன செய்யலாம்? நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு எல்லாரும் ரெடியா இருங்க. மேம் வீடியோ வந்தோடனே ஓபன் பண்ணி நம்ம இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருங்க? ஆர்வமா காத்துட்டு இருங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேக்குறாங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன செய்யலாம்? இதை நீங்க ஷேர் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் டெய்லி கிளாஸ் எடுக்கணும், தமிழ் கிளாஸ் வந்து எனக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுற பேரண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே சென்ட் பண்றேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் கேட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எந்த டைம்ல வேணும், இல்ல வந்து எந்த நாட்கள்ல வேணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க.